அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி தேய்பிறை அஷ்டமி தினத்தில் நாம் மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு பைரவர் வழிபாடாகும். அதன் வழிபாடு முறையும் அதனால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் அஷ்டமி தினங்கள் வருகின்றன. இதில் தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறப்பானது. சிவபெருமானுக்கு, அதாவது ஒரு சிவபெருமானின் ஒரு வடிவமாக தோன்றிய ஸ்ரீ பைரவன் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த தினம்தான் அஷ்டமி தினம். அதிலும் ஒவ்வொரு தினமும் இறை வழிபாட்டிற்குரிய தினமாக இருக்கும். ஆனால் ஆடி மாதத்தில் வியாழக்கிழமையில் தேய்பிறை அஷ்டமி வருவது மிகவும் விசேஷமான பலன்களை தரும். அதனால் பக்தர்கள் நல்ல பலன் தரவல்ல இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த தினமாக இருக்கிறது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி மிக சிறப்பு வாய்ந்ததாகும். அதிலும் வியாழக்கிழமையில் அஷ்டமி ஆடி மாதத்தில் வருவதால் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தேய்பிறை அஷ்டமி என்று ராகுகால நேரமான 1:30 மணியிலிருந்து 3 மணிக்குள்ளான நேரம் பைரவர் கோயில் அல்லது சிவன் கோவில் இருக்கின்ற சன்னதிகளுக்கு சென்று பாரம்பரிய பைரவருக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து செவ்வாழை நைவேத்தியமாக செய்து தேங்காய் 2ஆக உடைத்து அதில் நெய் அல்லது விளக்கெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி பைரவருக்கு மந்திரங்கள் துதித்து பைரவரை வணங்க வேண்டும். மேலும் இந்த சமுதாயத்தில் பைரவர் காயத்ரி மந்திரத்தை 108 முறை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக 1008 எண்ணிக்கையிலும் துதிப்பது சாலச் சிறந்தது. ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி என்று பைரவரை வழிபடுபவர்களுக்கு சிறிது காலத்திலேயே எப்படிப்பட்ட பண கஷ்டமும் கண்டிப்பாக நீங்கும். தொழில் வியாபாரங்களும் நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படாமல் காக்கும். பொருட்களவு போகாமல் பாதுகாக்கும். வருமானம் பெருகும். பெண்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். துஷ்ட சக்தியினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள். உங்களுக்கு செய்யப்படும் மாந்திரிக ஏவல்கள், செய்வினை, பிள்ளை சூனியம், தந்திரங்கள் பலிக்காமல் போகும். கொடிய நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது சிறிது சிறிதாக குணமாய்க்கொண்டே போகும். பைரவர் வழிபாட்டை முதலில் தொடங்குபவர்கள் ஆடி மாதம் அல்லது தை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில் தொடங்க வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவரை கால பைரவரை அஷ்டக துதி பாடினால் எதிரிகளுடைய தொல்லைகள் அகலும். கடன் சுமை கண்டிப்பாக தீரும். ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவருக்கு அர்ச்சனை, ருத்ராபிஷேகம், வடமாலை சாத்தி வழிபட்டால் திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமண பேறு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கடன் சுமை உள்ளவர்கள் ராகு காலத்தில் பைரவருக்கான விரதத்தை கடைபிடியுங்கள். அவருக்கு புனுகு சாற்றி வெண்பொங்கல் மெய் வைத்தியம் செய்தால் நலன் பெறலாம். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த கிழமையில் வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். முக்கியமாக ஆடி மாதத்தில் சிவனுக்கு பிரியமான வில்வ இலை அர்ச்சனை செய்தால் அருள் கிடைக்கும். அடுத்ததாக சங்கடகர சதுர்த்தி என்று கண்டிப்பாக அந்த நாட்களில் அபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு புனுகு பூசி நந்தி வட்டை மலர் சாற்றி அதற்கு கண் நோய் அகலும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிழமையில் வழிபடுவது சாலச் சிறந்ததாகும். எதிர்பாராத விதமாக இழந்துவிட்ட பொருட்களை திரும்ப பெற பைரவர் ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை மாலையில் தீபமேற்றி வழிபட்டால் பலன் கிடைக்கும். மேசம் விசகராட்சிக்காரர்கள் வழிபாட்டிற்குரிய பைரவர் அஷ்டி நாட்களில் எல்லா அஷ்டமி திதிகளிலும் பைரவர் விரதம் இருக்க வேண்டும். முக்கியமாக ஆடி மாதத்தில் அஷ்டமி திதி வந்தால் சிறப்பு. குறைந்தது 21 அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருக்க வேண்டும். 6 தேய்பிறை அஷ்டமிகளில் பைரவரை சிவப்பு நிற அரளிப்பூக்களால் வழிபட்டால் நல்ல மக்கட் பெறலாம் என்பது ஐதீகமாகும். அடுத்ததாக புதன்கிழமை நெய் தீபம் ஏற்றி வழிபட வீடு மனை வாங்கும் யோகம் கிடைக்கும். மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய புனிதமான நாளாகும். வியாழக்கிழமை பைரவருக்கு விளக்கேற்றி வந்தால் ஏவல் பிள்ளி சூனியம் நீங்கி நலன் தரும். தனுசு மீனராசி வழிபட இந்த கிழமை சாலச் சிறந்தது. யமதர்மனும் சனியும் சூரிய பகவானின் மகன்கள். இதில் யமராசன் அழகானவர், சனி ஊனமானவர். இதனால் யமன் அவரை அலட்சியப்படுத்தினார். மனவேதனை அடைந்த சனி தனது தாயார் சாயாதேவியிடம் சென்று வருத்தப்பட்டார்.
அவர் நீ பைரவை உள்ளன்போடு வழிபட்டு வா, அவர் நல்வழி காட்டுவார் என்றார். தாயாரின் அறிவுரைப்படி சனி பகவான் அவர்கள் பைரவரை வழிபட்டு வந்தார். இதனால் மனம் மகிழ்ந்த பைரவர் சனியின் பெருமையை உலகிற்கு எடுத்துக்காட்ட அவருக்கு பரம்பொருள் ஈஸ்வரன் பட்டம் அளித்தார். மேலும் நவகிரகங்களில் சக்தி மிக்கவராக ஆக்கினார். ஆகவே சனீஸ்வரன் குருநாதரை பைரவரை வழிபட்டால் 7.5 சனி, அஷ்டமச்சனி, கெண்டச்சனி, சின்மச்சனி, அஷ்டாத்தமச்சனி போன்ற தோஷங்கள் விலகி நன்மை பெருகும் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.